அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு வரலாற்று படம் பார்த்துட்ருக்கோம். அது லாஸ்ட் கிளாஸில் என்னென்னா 7th யூனிட்டில் சங்க காலம் பார்த்தாச்சு, பல்லவர்கள் காலம் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த பல்லவர்கள் காலத்தில் முற்கால பல்லவர்களோட வரிசையை பார்த்தோம், பிற்கால பல்லவர்களோட வரிசையை பார்த்தோம். அந்த பிற்கால பல்லவர்கள் காலத்திலே பிற்கால பல்லவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்றதை பார்த்தோம். அதில் முக்கிய மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த முதலாம் மகேந்திரவர்மன் சிறப்பு பட்ட பெயர்கள் என்னன்றதை பார்த்தோம். அவரால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள், குகை கோயில்கள், சமண கோயில்கள், மும்மூர்த்தி கோயில்கள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். அது எங்கெங்கெல்லாம் உருவாக்கினார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது தலவானூர் கோயில். இந்த தலவானூர் கோயில் இங்கே என்ன கோயில் இருக்குது, இந்த எந்த மாதிரியான கோயில் இவர் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்ரு மல்லேஸ்வரம் என்ற சிவன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மேற்சூரில் நோரணம் போன்ற அமைப்புடைய திருவாச்சி அமைக்கப்பட்டுள்ளது. 2 திருவாச்சிகள் இணையும் இடம் இரட்டை திருவாச்சி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் உருவாக்கியவர் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். தலவானூரில் ஏற்படுத்தப்பட்ட சத்ரு மல்லேஸ்வரர் என்ற சிவன் கோயிலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த இரட்டை திருவாச்சி. ஓகேங்களா? தலவானூரில் திருவாச்சிகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திருவாச்சிகளில் மகர மீன்கள் ஜொலிப்பது போல் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த திருவாச்சிகளில் மகர மீன்கள் இருக்குங்க இல்லையா, அது ஜொலிப்பது போல செதுக்கப்பட்டுள்ளது தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு கோயில். இந்த மண்டகப்பட்டு கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மும்மூர்த்திகள் கோயிலாக இது கருதப்படுகிறது. இந்த கல்வெட்டுகள், அதாவது மண்டகப்பட்டோட கல்வெட்டில் கல், மரம், உலோகம் இல்லாமல் விசித்திர அமைப்பு கொண்டு உருவாக்கினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருச்சி மலை கல்வெட்டு. இந்த திருச்சியில் உள்ள மலைக்கல்வெட்டு மகேந்திரவர்மனின் சிற்பக்கலை மிகுந்த குகை கோயிலாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிறது சித்தன்ன வாசல். இந்த சித்தன்ன வாசலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் நூற்றாண்டின் ஓவியக்கலையை பிரதிபலிக்கும் சிறந்த குகை கோயிலாக சித்தன்ன வாசல் கோயில் உள்ளது. ஓகேங்களா? அடுத்து மகேந்திரவர்மன் சமகால ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமழிசை ஆழ்வார் என்று கூறப்படுகிறது. பிற்கால பல்லவர்களோட அரசனான மகேந்திரவர்மனின் சமகால ஆழ்வார் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எதை சொல்லணும்? திருமழிசை ஆழ்வார். நிறைய ஆழ்வாரோட பேர்கள் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. மகேந்திரவர்மனோட சமகால ஆழ்வார் யார்? திருமழிசை ஆழ்வார். ஓகேங்களா? அடுத்து இது எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, பல்லவர்கள் கால மன்னர்களில் திருமழிசை ஆழ்வார் யாருடைய சமகாலத்தவன் கொஸ்டின் கேட்பாங்க. நான் இந்த மாதிரியே சொல்லணுன்றதால் நீங்கள் நோட் பண்ணினா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? அப்போது திருமழிசை யாருடைய சமகால ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்கால பல்லவனான முதலாம் மகேந்திரவர்மனோட சமகால ஆழ்வார் தான் இந்த திருமழிசை ஆழ்வார். ஓகேங்களா? அடுத்து மகேந்திரவர்மனின் காலம் தமிழக வரலாற்றின் மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்லவர்கள் கால மன்னர்கள் யாருடைய காலம் மறுமலர்ச்சி காலம் என்று கொஸ்டின் கேட்பாங்க. யாருடைய காலம்? முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலம். இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர் கால பொற்கால ஆட்சியின் முன்னோடி காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சோழர் கால ஆட்சியிலே ஏற்கனவே பார்த்துருக்கோம், சேர சோழ பாண்டியரோட ஆட்சியில் சோழர்கள் காலத்தோட ஆட்சி தான் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களுடைய முன்னோடி காலம் தான் இந்த பல்லவர்களுடைய காலம் என்றும் கூறப்படுகிறது. ஓகேங்களா? இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகேந்திரவர்மனின் காலம்தான் தமிழக வரலாற்றின் மறுமலர்ச்சி காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சோழர் கால பொற்கால ஆட்சியின் முன்னோடி காலம் என்றும் போற்றப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்ம விஷ்ணு பார்த்தாச்சு, அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் நரசிம்மவர்மன். இந்த முதலாம் நரசிம்மவர்மனோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்கேன்? 630 668 வரைக்குமான காலகட்டம். இந்த முதலாம் நரசிம்மவர்மனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாமல்லன். இந்த இயற்பெயரோடு மாமல்லன். அவனை பற்றிய சான்றுகள் எந்தெந்த பட்டயங்கள், எந்தெந்த செப்பேடுகள், எந்தெந்த கல்வெட்டுகள்லாம் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, கூரம் பட்டயம், காசக்குடி பட்டயம், சின்னமனூர் செப்பேடு, இதெல்லாம் முதலாம் நரசிம்மனை பற்றிய சான்றுகளாக குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் சோரா பட்டயம், கர்னூல் பட்டயம், ஐயோலே கல்வெட்டு, இதெல்லாம் முதலாம் நரசிம்மனை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் பட்டயங்கள் மட்டும் இல்லாமல் சீன பயணியான சீன அயல் நாட்டவரான யுவான் சுவாங் எழுதிய சியூக்கி என்ற பயண நூலும் சியூக்கி என்ற பயண குறிப்பும் முதலாம் நரசிம்மவர்மனை பற்றி அறிவதும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது. இந்த முதலாம் நரசிம்மவர்மனின் பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே இந்த பல்லவர்கள் கால மன்னர்களை எடுத்துக்கிட்டவே அவர்களுடைய பட்ட பெயர்களை வச்சு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தா முதலாம் நரசிம்மவர்மனோட பட்ட பெயர்கள் 12 பேர் நான் சொன்னேன். அதை தொடர்ந்து இந்த
முதலாம் நரசிம்மவர்மன் பட்டப்பெயர்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் எப்படியெல்லாம் அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர்கள் வாதாபி கொண்டான், ஸ்ரீநிதி, ஸ்ரீபரன், ஸ்ரீமேகன், ரணசெயன், பூனமாஜன், அத்தியந்த காமன், நயனன் குரு, அமேய மாயன். இதெல்லாம் வந்து முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர்கள். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா தான் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, நல்லா தான் படிச்சிருப்பீங்க. நயனன் குரு என்று அழைக்கப்பட்ட நயனன் குரு என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யாருன்னு கொஸ்டின் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அவனிசிம்மன், ராஜசிம்மன், முதலாம் நரசிம்மவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன். நம்ம ஆல்ரெடி பட்டப்பெயரை முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் படிச்சிருப்போம். இந்த நரசிம்மவர்மனுக்கும் படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எந்தெந்த பட்டப்பெயர் எந்தெந்த மன்னனுக்குரியதுன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர்கள் எது? வாதாபி கொண்டான், ஸ்ரீநிதி, ஸ்ரீபரன், ஸ்ரீமேகன், ரணஜெயன், புவனமாஜன், அத்தியந்த காமன், நயனன் குரு, அமேய மாயன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் சந்தித்த போர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? முதலாம் நரசிம்மவர்மன் சந்தித்த போர்கள், அவர் ஆட்சியில் ஏற்பட்ட போர்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது பல்லவ சாளுக்கிய போர்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று எது? பல்லவ சாளுக்கிய போர்கள். சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் ஏற்பட்ட போர் பல்லவ சாளுக்கிய போர்கள். இதில் யார் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பார்த்தோம்னா, மேலே சாளுக்கிய மன்னனான 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரம் நோக்கி படையெடுத்து வராரு. முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கிய படையை எந்த இடத்துல தோற்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பரியலம் சூரமாரம் என்னும் இடத்துல தோற்கடித்து வெற்றி பெறாரு. அதாவது சாளுக்கிய மன்னனான 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரம் நோக்கி படையெடுத்து வராரு. இங்கே முதலாம் நரசிம்மனும் காஞ்சியை நோக்கி படையெடுத்து போறாரு. அது எந்த இடத்துல 2ஆம் புலிகேசி தோற்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பரியலம் சூரமாரம் என்ற இடத்துல தோற்கடித்து வெற்றி பெறாரு முதலாம் நரசிம்மவர்மன். கிபி 642 மணிமங்கலம் என்ற போரில், மணிமங்கல போர் என்று அழைப்பாங்க. இது எப்போ நடக்குது? 642 நடக்குது. அந்த மணிமங்கல போரில் மிகப்பெரிய வெற்றியை முதலாம் நரசிம்மவர்மன் ஈட்டினான் என்று வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகிறது. நரசிம்மவர்மனின் படைத்தளபதியான பரஞ்சோதி முனிவர், அதாவது இவர் சிறுதொண்டர் என்று அழைக்கப்படுகிறார். சிறுதொண்டர் என்று அழைக்கப்பட்ட முனிவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவரோட இன்னொரு பெயர் என்ன? சிறுதொண்டர். இவங்க படையெடுத்து போகும்போது நரசிம்மவர்மன் படையெடுத்து போறாரு. அவரோட படைத்தளபதி யார்? பரஞ்சோதி முனிவர். வாதாபி மீது படையெடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்று 2ஆம் புலிகேசியை கொண்டார் என்று வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. வாதாபி மூலம் இவர் வெற்றி பெற்றதால் இவரோட சிறப்பு பெயர் என்னவா மாறுது அப்படின்னா, அதாவது வாதாபி தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சாளுக்கிய மன்னன் யாரு? 2ஆம் புலிகேசி. அவர்களுக்கு இவர்களுக்கு போர் நடைபெற்று முதலாம் நரசிம்மன் வெற்றி பெற்றாரு. அதனால வாதாபி வெற்றி மூலமாக முதலாம் நரசிம்மன் வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பட்டத்தை சூடிக்கொள்கிறான். ஓகேங்களா? போரின் மூலம் வாதாபியை வெற்றி கொண்டதன் மூலமாக நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பட்டத்தை பெறுகிறான்ன்றது வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த வாதாபி வெற்றியின் மூலமாக அவர் அந்த வாதாபியை கைப்பற்றினார் இல்லையா, அங்கே என்ன பண்றாரு? ஒரு வெற்றி நினைவாக ஒரு தூண் அமைக்கிறாரு. அது வாதாபி வெற்றி தூண் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து அந்த வாதாபியில் என்ன விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாதாபியிலிருந்து விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டு காஞ்சியில் விநாயகர் வழிபாடு தொடங்கப்பட்டது. அது முன்னாடி வரைக்கும் இங்கே நம்ம தென்னகத்தில் விநாயகர் வழிபாடு இல்லை. இந்த போர்களின் மூலமாக தான், அது முதலாம் நரசிம்மவர்மனின் மூலமாகத்தான் வாதாபியிலிருந்து விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டு முதலாக காஞ்சியில் விநாயகர் வழிபாடு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து வாதாபி போரில் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு உதவிய இளைஞ மன்னன் யாரு? மானவர்மன். ஏன்னா நரசிம்மவர்மனும் மானவர்மனும் நண்பர்கள் என்பதால் வாதாபி போரில் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு உதவிய இலங்கை மன்னன் யாரு? இளவரசனான மானவர்மன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாண்டியர்களுடன் போர். சாளுக்கிய மன்னனோட போர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நரசிம்மவர்மனுக்கும் பாண்டியர்களுக்குமான போர் பார்க்க போகிறோம். இந்த சாளுக்கிய போரில் பல்லவர்களுக்கு எதிராக செயல்பட்டவன் பாண்டிய நெடுமாறன். அந்த பாண்டிய நெடுமாறன் என்று அழைக்கப்பட்ட அரிகேசரி அவருடைய இன்னொரு பேர். இந்த அரிகேசரி பராங்குசன் என்பவன் தான் இந்த சாளுக்கிய போருக்கு பிறகு பல்லவர்களுக்கு எதிராக, இந்த நரசிம்மவர்மனுக்கு எதிராக செயல்பட்ட பாண்டிய மன்னன் என்று போற்றப்படுகின்றான். இந்த பாண்டிய மன்னன் முதலில் பல்லவ படையை தோற்கடித்த இடம்தான் சங்கரமங்கை என்று அழைக்கப்படுகிறது. இதனால் முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கிய படையெடுப்பை பரஞ்சோதி முனிவரிடம் ஒப்படைத்து விட்டு, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் அவரோட படை தளபதி தான் இந்த பரஞ்சோதி முனிவர். இந்த முதலாம் சாளுக்கிய படையெடுப்பு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த படையெடுப்பை என்ன பண்றாரு? பரஞ்சோதி முனிவரிடம் ஒப்படைத்து விட்டு பாண்டிய நாட்டின் மீது போர் எடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் போயிடுறாரு. இந்த விளக்கங்களை எந்த செப்பேடு தெரிவிக்குது? இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ சொன்னோம் இல்லையா, 2ஆம் புலிகேசின் மீது வாதாபி மீது படையெடுத்து போறாரு. அந்த வாதாபி மீது படையெடுத்துன்னு போகும்போது பாண்டிய மன்னனுக்கும் போர் வந்துடுது. இந்த பொறுப்பை அவரோட படை தளபதியான
பரஞ்சோதி முனியிடம் ஒப்படைத்துவிட்டு பாண்டியன் நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார் என்ற செய்தியை எந்த தகவல் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்னமனூர் செப்பேடு இந்த தகவல்களை நமக்கு வரலாற்று ஆதாரங்களாக தருகுது. ஓகேங்களா? இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பாண்டியர்கள் மீது படையெடுத்து சென்ற விவரத்தை நமக்கு அறிய உதவும் ஆதாரங்கள் எதுன்னு கேட்பாங்க. எது? சின்னமனூர் செப்பேடு என்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ முதலாம் நரசிம்மவர்மனோட அந்த சாளுக்கிய போர் பார்த்தாச்சு, பாண்டியர்களுடனான போர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலங்கை படையெடுப்பு. இந்த இலங்கை படையெடுப்பு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கை மன்னன் காசிபன் என்பவர் ஆட்சி செய்து வந்தான். காசிபன் என்பவனின் மகன்கள் வந்து 2 பேர். அதில் முதல்வன் வந்து மானவர்மன், 2ஆம் மகன் வந்து அட்டதத்தன். இந்த மானவர்மன் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் சாளுக்கிய போரில் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு உதவியாக இருந்த நண்பன் யார்? மானவர்மன் சொன்னோம் இல்லையா? அப்போ சாளுக்கிய போரில் இவர் உதவியாக இருந்தார். அப்போ இவங்க 2 பேருக்கும் வாரிசுரிமை போர் ஏற்படும் போது யாருக்கு? மானவர்மனுக்கும் அட்டதத்தன் என்பவனுக்கும் வாரிசுரிமை போர் ஏற்படும் போது முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றாரு? தன்னுடைய நண்பனான மானவர்மனுக்கு உதவி புரிகிறாரு. ஓகேங்களா? இதன் மூலியமா தான் இவர் இலங்கை படையெடுப்புல கடந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இலங்கை மன்னனான காசிபன் என்பவனின் மகன்களான மானவர்மன் மற்றும் அட்டதத்தன் என்பது அவங்க 2 பேருக்கும் வாரிசுரிமை போர் ஏற்படுது. முதலாம் நரசிம்மவர்மன் நண்பன் மானவர்மனுக்கு உதவி செய்து இலங்கை அரியணையை பெற்று தந்தார் என்பது காசக்குடி பட்டயம் தெரிவிக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் எந்தெந்த பட்டயங்கள் தெரிவிக்குதுன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை போட்டு, அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் தன் நண்பனான மானவர்களுக்கு உதவி செய்ததை எந்த செப்பேடு விளக்குகிறது அப்படின்னு போட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த காசக்குடி பட்டயம் இந்த தகவல்களை நமக்கு தருகிறது. இந்த வெற்றி மூலம்தான் ராமனுக்கு ஒப்பானவன் என காசக்குடி செப்பேடு முதலாம் நரசிம்மவர்மனை சிறப்புப்படுத்தி பார்க்கின்றது. ஏன்னா ராமனுக்கு ஒப்பானவன் அப்படின்னா இந்த மானவர்மனுக்கு இவன் உதவி புரிந்ததால் முதலாம் நரசிம்மவர்மன் ராமனுக்கு ஒப்பானவன் என்ற தகவல்களை காசக்குடி செப்பேடு விளக்குகிறது. அடுத்து வந்து சாளுக்கிய வாரிசுரிமை போர். நம்ம என்னென்ன பார்த்தோம்? சாளுக்கிய ஃபர்ஸ்ட் வந்து 2ஆம் புலிகேசியுடனான போர் பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை மன்னனோட போர் பார்த்தோம். 2வது வந்து பாண்டியர்களுடன போர் பார்த்தோம். 3வது இலங்கையுடன போர் பார்த்தோம். 4வது முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் ஏற்பட்ட சாளுக்கிய வாரிசுரிமை போர். 2ஆம் புலிகேசி இறந்தவுடன் சாளுக்கிய அரியணைக்கு வந்து அவரின் 3 மகன்களில் 2 மகன்கள் போட்டிடுறாங்க. சாளுக்கிய அரியணையில் முதலாம் நரசிம்மவர்மன் ஆதித்தவர்மனுக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் புலிகேசியின் மற்றொரு மகனான விக்ரமாதித்யனுக்கு கங்க நாட்டு மன்னன் துர்விநிதன் உதவி செய்கிறாரு. இந்த அரியணை போரில் ஒரு மகன்களுக்கு இவனும் இன்னொரு மகன்களுக்கு கங்க நாட்டு மன்னனான துர்விநிதனும் என்ன பண்ணுறாங்க? உதவி செய்கிறாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேருமே ஒரு போரில் இவங்க 2 பேருமே போரிட்டு முதலாம் நரசிம்மவர்மனால் துர்விநிதன் தோற்கடிக்கப்பட்டான் இல்லையா? இப்போ மறுபடியும் அவர்களுக்கான வாரிசுரிமை போரில் எதிர் பார்ட்டிகளுக்கு இவங்க உதவி புரிகிறாங்க. அதன்படி அரியணை போட்டியில் விக்ரமாதித்தன் வெற்றி பெற்றதால் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு பின்னடைவு ஏற்படுது. இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு எந்த மூலயமா தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யுவான் சுவாங்கோன்ற வெளிநாட்டு சீன பயணியான யுவான் சுவாங்களோட பயண குறிப்பில் தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல ஏன் நம்ம யுவான் சுவாங் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பல்லவர்கள் காலத்தில் தான் யுவான் சுவாங் இங்கே தமிழகத்துக்கு வராரு. சீன பயணியான யுவான் சுவாங் தமிழகத்துக்கு வராரு. எதுக்கு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, புத்த மதத்தை பற்றிய விளக்கம் அறிந்து கொள்வதற்காக அவர் தென்னகத்துக்கு வராரு. அதன்படி கிபி 642 சீன பயணி யுவான் சாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தருகிறார். காஞ்சிபுரத்திற்கு அவர் இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி போலோ அல்லது காஞ்சி பூலோ என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்திற்கு காஞ்சி பூலோ என பெயரிட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் யுவான் சுவாங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்சிபுரத்திற்கு யுவான் சுவாங் இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. காஞ்சி பூலோ அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காஞ்சி பூலோ அல்லது காஞ்சி பூலே. ஓகே. அடுத்து தொண்டை மண்டலத்திற்கு அவர் இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாலே பீட்டு அப்படின்றது தான் அதை அவர் வைத்த பெயர். ஓகேங்களா? தொண்டை மண்டலத்திற்கு யுவான் சுவாங் இட்ட பெயர் என்ன? தாலே பீட்டு. காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்ததன் நோக்கம் என்னன்னா, மகாயான புத்த சமயம் சார்ந்த நூல்களை சேகரிப்பதற்காக இவர் காஞ்சிபுரத்துக்கு வருகை தருகிறார். அடுத்து காஞ்சிபுரம் 10 கிலோமீட்டர் பரப்பளவு உடையது என்றும் அது துறைமுக நகரமாக விளங்கியது என்றும் அது குணக்கடல் வரை 30 கிலோமீட்டர் வரை காணப்பட்டது என்றும் தன்னுடைய
நூலான சியூக்கி என்ற பயனுநூல் இத்தகைய தகவல்களை அவர் எழுதி வைத்துள்ளதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, இது சீன பயணியான யுவான் ஷுவாங் என்ன பண்ணுறாரு, அவருடைய சியூக்கி என்ற நூலில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் எழுதி வைத்துள்ளார். அடுத்து காஞ்சி மக்களின் சமயம் குணநலன்களை பற்றியும் இவர் எழுதியுள்ளார். காஞ்சி நாட்டில் உள்ள மக்களின் சமயத்தை பற்றியும் அவர்களுடைய குணநலன்களை பற்றியும் அவர் தன்னுடைய சியூக்கி என்ற நூலில் எழுதி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த தர்மபாலர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் என்றும் அவர் எழுதி வைத்துள்ளார். ஓகேங்களா, அடுத்து நம்ம முதலாம் நரசிம்மவர்மனின் கலை பாணிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கலை கட்டிட சிற்பக்கலைக்கு பல்லவ மன்னன்களையே முதலாம் மகேந்திரவர்மனும் முதலாம் நரசிம்மவர்மனும் தான் முக்கியமான மன்னர்களாக பார்க்கப்படுறாங்க. இவரோட கலைபாணிகள் எப்படி இருந்ததுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் வடிவமைச்ச பாணியிலேயே குடைவரை கோயில் பாணி எதை மேம்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் நரசிம்மவர்மனின் கலைபாணிகள் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் குடைவரை கோயில் பாணி. இது வந்து வராக மண்டபம், மகிஷாசுர மர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், இதெல்லாம் வந்து குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில்கள் அப்படின்னா ஒரு கல் இருக்கும், அது குடஞ்சினே போயிட்டு கோயில் மாதிரி அமைப்பாங்க. இது எந்தெந்த கோயில்கள்லாம் எடுத்துக்காட்டுது இந்த மாதிரியான பாணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வராக மண்டபம், மகிஷாசுர மர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், இது மூணும் குடைவரை கோயில் பாணியாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து இவருடைய ஒற்றைக்கல் ரதம் பாணி. இந்த ஒற்றைக்கல் ரதம் பாணி எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபாண்டவர் ரதம். இந்த பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் பாணியில் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஒரே கல்லில் இருக்கும், அந்த ஒரு கல்லை வடிவமைச்சு பஞ்சபாண்டவர் ரதம் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அடுத்து கல் சிற்ப பாணி. இந்த கல் சிற்ப பாணி எந்த இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜுனன் தபசு செய்யும் காட்சி, கண்ணன் கோவர்தம் மலையை தூக்கி நிற்கும் காட்சியை இந்த ஒரே கல்லால் சிற்பம் செஞ்சுருப்பாங்க. இந்த கற்சிற்ப பாணி அர்ஜுனன் தபசு செய்யும் காட்சியும் கண்ணன் கோவர்தம் மலையை தூக்கி நிற்கும் காட்சியுமாக இவருடைய கலைபாணிகள் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஒற்றைக்கல் ரதம் உருவாக்கியவன் நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்படுகிறான். இதை கொஸ்டின் கேட்பாங்க. கலை கட்டிட சிற்ப கலையில் ஒற்றைக்கல் ரதம் உருவாக்கிய பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அடுத்தடுத்து கலை சிற்பக்கலை பார்க்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒற்றைக்கல் ரதம் உருவாக்கிய பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். அது மட்டும் இல்லாமல் தர்ம ரதம், பீம ரதம், அர்ஜுனன் ரதம், திரௌபதி ரதம், சகாதேவன் ரதம், இத்தனை ரதத்தை அவர் ஒற்றைக்கல் பாணியில் உருவாக்கியிருக்காரு. இந்த தர்ம ரதம் என்று சொல்லப்பட்ட இது எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் கோவில் வடிவில் 3 தட்டுகளை கொண்டுள்ளது இந்த தர்மரதன் கோவில். தர்மரதத்தில் சோமாஸ்கந்தர் சிலை உள்ளது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீமரதம். இந்த பீமரதத்தை அவர் எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சி கைலாசநாதரை, அதாவது காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை போன்று இந்த பீமரதத்தை இவர் வடிவமைச்சிருப்பாரு. இது பௌத்த சமய வளர்ச்சியை உணர்த்துகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அர்ஜுனன் ரதம். இந்த அர்ஜுனன் ரதம் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் கோயில் வடிவிலான புத்தப்பள்ளி, புத்தப்பள்ளினா கடிகைன்னு அழைப்பாங்க, புத்தப்பள்ளினாலும் ஒன்று தான், கடிகைனாலும் ஒன்று தான். இந்த சிவன் கோயில் வடிவிலான புத்தப்பள்ளியை அடிபாகத்தில் கொண்டு இந்த அர்ஜுன ரதத்தை அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்து திரௌபதி ரகம் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர் தேவதைகளுக்கு கோயில் அமைப்பது போல உள்ளது இந்த திரௌபதி ரதம். இங்கு துர்க சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அடுத்து சகாதேவன் ரதம். இந்த சகாதேவன் ரதம் எப்படி கலை நுணுக்கத்தோட பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது பௌத்த சமயத்தை ஒத்து உள்ளதாக இந்த சகாதேவன் ரகம் கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்து இந்த ஒரு சில கொஸ்டின்களில் எப்படி கேட்பாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு பிற்கால பல்லவர்களுடைய முதலாம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இதுலேருந்து ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் விளக்கமாக சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிற்கால பல்லவர்களையே முதலாம் நரசிம்மவர்மனும் முதலாம் மகேந்திரவர்மனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதன்படி பார்த்தோம்னா மாமல்லபுரத்தை தீர்மானித்தவன் முதலாம் நரசிம்மவர்மன், இது கொஸ்டின். ஓகேங்களா, மாமல்லபுரத்தை தீர்மானித்தவன் யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனால் தீர்மானிக்கப்பட்ட நகரம் எது? மாமல்லபுரம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஓகேவா? அதனால தான் மாற்றி கேட்க. ஓகே, அடுத்து மாமல்லபுரம் துறைமுகத்தை இவர் விரிவுபடுத்துறாரு. அந்த நகரை உருவாக்கியவர் யார்? மாமல்லபுரத்தை உருவாக்கியவர் முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த விஷயமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, மாமல்லபுரத்தில் துறைமுகத்தை இவர் விரிவுபடுத்துறாரு. மாமல்லபுரத்தை திறந்தவெளி கலைக்கூடமாக மாற்றியவன் இவன் தான். அந்த திறந்தவெளி கலைக்கூடமாக மாற்றவே தான் இன்றளவும் சுற்றுப்புற ஒரு முக்கிய ஸ்தலமாக, சுற்றுப்புற ஸ்தலமாக இன்றளவும் மாமல்லபுரம் விளங்குகிறது. ஓகேங்களா,
ஏன்னா திறந்தவெளி கலைக்கூடமாக யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற திறந்தவெளி கலைக்கூடமாக இந்த மாமல்லபுரத்தை இந்த முதலாம் நரசிம்மவர்மன் உருவாக்குறாரு. முதலாம் நரசிம்மவர்மன் நாமக்கல்லில் மலையடி நரசிங்க பெருமாள் கோயிலை கட்டினான். இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாமக்கல்லில் உள்ள மலையடி நரசிங்க பெருமாள் கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் யார் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் தான் நாமக்கல்லில் மலையடி நரசிங்க பெருமாளை கோயிலை கட்டியவன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம்? பிற்கால பல்லவர்களுடைய ஃபஸ்ட்டு உருவாக்கிய மன்னனை பார்த்தோம். ரெண்டாவது முதலாம் மகேந்திரவர்மனை பார்த்தோம். மூன்றாவது முதலாம் நரசிம்மவர்மனை பார்த்தோம். அவனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் மகேந்திரவர்மன். ஆல்ரெடி முதலாம் மகேந்திரவர்மனை பார்த்தாச்சு, அவரை தொடர்ந்து முதலாம் நரசிம்மவர்மனை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் மகேந்திரவர்மன். இந்த இரண்டாம் மகேந்திரவர்மனோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 668 669 வரைக்குமான காலகட்டம் தான் இரண்டாம் மகேந்திரவர்மனோட காலகட்டம். இந்த இரண்டாம் மகேந்திரவர்மனோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் நரசிம்மவர்மன். இவ்வளோ நேரம் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? முதலாம் நரசிம்மவர்மன். அந்த முதலாம் நரசிம்மவர்மனோட மகன் தான் இந்த இரண்டாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? இவருடைய மகன் இந்த முதலாம் நரசிம்மவர்மனோட மகன் தான் இந்த இரண்டாம் மகேந்திரவர்மன் இல்லையா. இவருடைய மகன் யாரு? பரமேஸ்வரவர்மன். இரண்டாம் மகேந்திரவர்மன் அறச்செயல்களையும் கடிகை என்று சொல்லப்படுகின்ற கல்வி கூடங்களையும் வளர்த்தான் என்று கூரம்பட்டயமும் வேலூர் பாளையம் செப்போடும் இவரை பற்றி கூறுகின்றது. இந்த இரண்டாம் மகேந்திரவர்மன் எந்த மாதிரியான அறச்செயல்கள் செஞ்சான் என்றும் எந்த மாதிரியான கல்விக்கூடங்களை நிறுவினார் என்றும் ஆதாரங்களை தருகின்ற செப்பு பட்டயம் கல்வெட்டும் எது? கூரம்பட்டயமும் வேலூர் பாளையம் செப்படும் இந்த இரண்டாம் மகேந்திரவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. இரண்டாம் மகேந்திரவர்மனை பற்றி அறிய உதவும் சான்றுகள் அல்லது இரண்டாம் மகேந்திரவர்மனை பற்றி அறிய உதவும் செப்பேடுகள் அல்லது பட்டயங்கள் எது? கூரம்பட்டயம், வேலூர் பாளையம், செப்பேடு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்யனால் இவர் கொல்லப்பட்டார். யாரு? இந்த இரண்டாம் மகேந்திரவர்மன். யாரால் கொல்லப்படுறான்? சாளுக்கிய மன்னனான முதலாம் விக்ரமாதித்யனால் இவர் கொல்லப்படுறாரு. பல்லவ பேரரசு இவர் காலத்திலிருந்து தான் வீழ்ச்சியுற தொடங்கியது. ஓகேங்களா? அந்த முதலாம் நரசிம்மவர்மனோட காலத்தில், முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்தில் ரொம்ப உயரத்தில் போயிருந்த இந்த பல்லவ ஆட்சி இந்த இரண்டாம் மகேந்திரவர்மனுக்கு பிறகு மெல்ல 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 என்னாவும் வீழ்ச்சியுற தொடங்குகிறது. அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பரமேஸ்வர மன்னன். இந்த முதலாம் பரமேஸ்வர மன்னனோட ஆட்சி காலம் எதுலேருந்து பார்த்தோம்னா 669 690 வரைக்குமான காலகட்டமாக பார்க்கப்படுது. இந்த முதலாம் பரமேஸ்வரமனோட தந்தை யாருன்னா இரண்டாம் மகேந்திரவர்மன். முதலாம் பரமேஸ்வரன் வெளியிட்ட பட்டயம் கூரப்பட்டயம். இந்த மன்னனுக்கும் இவரோட ஆட்சி காலத்தில் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கான உறவு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா பல்லவர்களுடைய அதிமுக்கிய எதிரி யாருன்னா சாளுக்கியர்கள். இது முதலாம் மகேந்திரவர்மன் காலகட்டத்திலேருந்து தொடர்ந்துனே வரும். முதலாம் மகேந்திரவர்மனுக்கான காலகட்டத்தில் இரண்டாம் புலிகேசி சண்டைக்கு வருவார் சாளுக்கிய மரபுலேருந்து. அதை தொடர்ந்து விக்ரமாதித்தனுக்கும் இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கும் சண்டை வரும். அதுமாதிரி தொடர்ந்தே அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த முதலாம் பரமேஸ்வரமனோட காலகட்டத்தில் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்குமான உறவு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரம் மீது படையெடுத்து கைப்பற்றி வெற்றி பெற்றான் என்று இலக்கிய ஆதாரங்களும் வரலாற்று ஆதாரங்களும் குறிப்பிடப்படுகின்றன. முதலாம் பரமேஸ்வரவர்மன் தோற்று திருச்சியில் தஞ்சமடைந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. அவனை திருச்சி உறையூர் வரை துரைத்து சென்று முதலாம் விக்ரமாதித்தன் வெற்றி பெற்றான் என விக்ரமாதித்தன் வெளியிட்ட கத்வால் செப்பேடு குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? திருச்சியிலிருந்து உறையூர் வரை துரத்தி சென்று முதலாம் விக்ரமாதித்தன் வெற்றி பெற்றான். விக்ரமாதித்தனால் வெளியிடப்பட்ட இந்த கத்வால் செப்பேடு இந்த விளக்கங்களை நமக்கு தருகிறது. முதலாம் பரமேஸ்வரன் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகாமையில் உள்ள பெருவளநல்லூர் என்ற இடத்தில் தான் முதலாம் விக்ரமாதித்தை தோற்கடித்தான் என்ற கூரம்பட்டையும் உதயேந்திர பட்டையும் கூறுகிறது. அதாவது அவர்கள் வெளியிட்ட செப்பேடுகளில் விக்ரமாதித்தான் வெற்றி பெற்றான்னு கத்வால் செப்பேடு குறிப்பிடுது. இங்கே பல்லவர்கள் மரபில் வெளியிட்ட அந்த பெருவளநல்லூரில் முதல் விக்ரமாதித்தனை பரமேஸ்வரவர்மன் தோற்கடித்தான் என்று கூரம்பட்டையும் உதயேந்திர பட்டமும் கூறுகிறது. ஓகேங்களா? அதாவது அவர்கள் வெளியிட்ட அந்த செப்பேடுகளில் இப்போ நான் வெளியிட்டேன் நான் வெற்றி பெற்றேன்னு போட்டுக்கினேன். இங்கே பல்லவ மன்னன் வெளியிட்ட செப்பேடுகளில் நான் வெற்றி பெற்றேன்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அதன்படி முதலாம் விக்ரமாதித்தனுக்கு உதவி செய்ய கங்க நாட்டு மன்னன் பூ விக்ரமன் என்பவன் உதவிக்கு வரான். ஓகேங்களா? இது வரைக்கும்
அந்த பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்குமான உறவு பார்த்தோம். அடுத்து பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான உறவு. எப்பவுமே வந்து பல்லவர்களுக்குனான சமகாலத்த மன்னர்கள் யாருன்னா பாண்டியர்கள். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் கடைசி வரைக்கும் ஆகவே ஆகாது. அப்படி இவருடைய ஆட்சி காலத்தில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உறவு எப்படி இருந்ததுன்னா, முதலாம் பரமேஸ்வர பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் என்பவனை புதுக்கோட்டை மாவட்டம் நெல்மணி என்னும் ஊரில் தோற்கடித்து வெற்றி பெற்றான் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த முதலாம் பரமேஸ்வர மன்னனின் பட்டப்பெயர்கள் என்ன? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல்லவ மன்னர்களோட பட்டப்பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதிலிருந்து கொஸ்டின்கள் கேட்பாங்க. அதனால தான் முதலாம் மகேந்திரவர்மனோட பட்டப்பெயர் சொல்லிட்டேன், முதலாம் நரசிம்மவர்மனோட பட்டப்பெயர்கள் சொல்லிட்டேன். இப்போ மூன்றாவதாக முதலாம் பரமேஸ்வரோட பட்டப்பெயர்கள் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதில் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதன்படி முதலாம் பரமேஸ்வரவர்மனின் பட்டப்பெயர்கள் என்ன? ஏகமல்லன், உக்கரதத்தன், வித்யாவினிதன், கருணாங்குரன், சித்திரமாயன், குணபாசனன், அத்தியாந்த காமன். இதெல்லாம் வந்து முதலாம் பரமேஸ்வரன் பட்டப்பெயர்கள். ஓகேவா? இந்த முதலாம் பரமேஸ்வரன் சாதனைகள்ன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். அவர் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் வர்மன் வந்து மிக சிறந்த சிவன் பக்தன் என்று போற்றப்படுகிறான். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் அருகில் உள்ள கூரம் என்னும் ஊரில் ஒற்றைக்கல் சிவன் கோயிலை கட்டியுள்ளான் என்று சொல்லப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் முதல் கல்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் மகேஸ்வரவர்மன் எந்த ஊரில் எந்த சிவன் கோயிலை கட்டாரு? காஞ்சிபுரம் அருகில் உள்ள கூரம் என்னும் ஊரில் ஒற்றைக்கல் சிவன் கோயிலை கட்டாரு. இதுதான் தமிழ்நாட்டில் முதல் கல்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் கற்கோயிலை அமைத்த பல்லவ மன்னன் யாரு? முதலாம் பரமேஸ்வர மன்னன். எங்க அமைக்கிறாரு? காஞ்சிபுரம் அருகில் உள்ள கூரம் என்னும் இடத்தில். இந்த கோயில் கல்வெட்டில் வித்யா வினித பரமேஸ்வர கிருதம் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் கல்வெட்டில் இவர் எப்படி அழைக்கிறாங்க? வித்யா வினித பரமேஸ்வர கிருதம் என்றும் அழைக்கப்படுகிறார். மாமல்லபுரத்தில் இவர் கட்டிய கோயில்கள் என்னென்னலாம் கோயில் கட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். மகாபலிபுரம் என்று அழைக்கப்பட்ட மாமல்லபுரத்தில் இவர், அதாவது முதலாம் பரமேஸ்வர மன்னன் கட்டிய கோயில்கள் என்ன? கணேசர் கோயில், ராமானுஜர் மண்டபம், பஞ்ச பாண்டவர் ரத வழிபாட்டிற்கு பரமேஸ்வர மங்கலம் என்னும் ஊரை தானமாக அளித்தார். இவர் கட்டிய கோயில்கள் எது? கணேசர் கோயில், ராமானுஜர் மண்டபம். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச பாண்டவர் ரத வழிபாட்டிற்கு பரமேஸ்வர மங்கலம் என்ற ஊரை இவர் தானமாக அளித்தார் என்று கூறப்படுகிறது. 63 நாயன்மார்களில் ஐயடிகள் காடவர் கோன் என்பவர் முதலாம் பரமேஸ்வரன் என்றும் கூறம் செப்பேடு கூறப்படுகிறது. புரியுது உங்களுக்கு? 63 நாயன்மார்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த 63 நாயன்மார்களில் ஐயடிகள் காடவர் கோன் என்பவர் வந்து முதலாம் பரமேஸ்வர மன்னன் என்று தான் கூறம் செப்பேடு குறிப்பிடுகிறது. இது வரைக்கும் நம்ம வந்து பரமேஸ்வர மன்னனை பற்றி பார்த்தீங்க இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் நரசிம்மவர்மன். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜசிம்மன் என்று அழைத்தாங்க. இரண்டாம் நரசிம்மவர்மன்னாலும் ஒன்று தான், ராஜசிம்மன்னாலும் ஒன்று தான். இரண்டாம் நரசிம்மருடைய இன்னொரு பேர் ராஜசிம்மன். இவரோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 690லேருந்து 728 வரைக்குமான காலகட்டம் இரண்டாம் நரசிம்மவர்மனோட காலகட்டம். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பரமேஸ்வர மன்னன். இந்த முதலாம் பரமேஸ்வரனோட மகன் தான் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரங்க பதாகை. இவர் கடைபிடித்த கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைதி கொள்கை. அதாவது இதுக்கு முன்ன ஆட்சி செய்த மன்னர்கள், அதாவது இதற்கு முன் ஆட்சி செய்த பல்லவ மன்னர்கள் ஒன்று சாளுக்கியர்களுடன் போரிட்டாங்க, இல்லைன்னா பாண்டியர்களோட போரிட்டாங்க. ஆனால் இவர் கடைபிடித்த கொள்கை அமைதி கொள்கை. சாளுக்கியர்களுடனும் பாண்டியர்களுடன் போர் புரிவதை இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் தவிர்த்தான் என்று கூறப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலம் 690லேருந்து 728, 40 ஆண்டுகள். அதாவது இரண்டாம் நரசிம்மவரோட ஆட்சி காலம் 40 ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது. இவன் பல கோயில்களை கட்டியுள்ளான் என்றும் கூறப்படுகிறது. இவர் கட்டிய கோயில்கள் என்ன? அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டிய கோயில்கள் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல என்ன கோயிலை கட்டினான்றதை நோட் பண்ணி சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவன் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரத்தில் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவன் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன். பனைமலையில் தாளகிரீஸ்வரர் கோயிலை கட்டியவரும் இவரே. மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலை கட்டியவரும் இவரே. யாரு? இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை கட்டினான், காஞ்சிபுரத்தில் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டினார், பனைமலையில் தாளகிரீஸ்வரர் ஆலயத்தை கட்டுறாரு, மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலை கட்டுறாரு. பனைமலை ஓவியங்கள் இரண்டாம் நரசிம்மன் காலத்தை சார்ந்தவை என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்து இவருடைய காலகட்டத்தில் உள்ள இலக்கிய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். யார்? இரண்டாம் நரசிம்மவர்மனோட காலகட்டத்தில் இலக்கியம் வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம்.
காஞ்சிபுரத்தில் கடிகை கல்விக்கூடங்களை புதுப்பித்து சமஸ்கிருத மொழிக்கு பாடுபட்டவர் 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் ஆதரித்த அவை புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி. இது 2ஆம் நரசிம்மவர்மனால் ஆதரிக்கப்பட்ட அவை புலவர் யாரு? தண்டி. தண்டி எழுதிய நூல் என்ன அப்படின்னா காவிய தரிசனம். இது ஒரு சமஸ்கிருத இலக்க நூல் என்று கூறப்படுகிறது. தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் என்னும் நூலின் வழிநூலே தமிழில் தண்டி அலங்காரம் என்ற பெயருடன் வெளிவந்தது. இவருடைய அடுத்த நூல் என்னன்னா அவனி சுந்தர கதா. ஓகேங்களா? இது வரைக்கும் பல்லவர் மன்னர்கள் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்றதை பற்றி பார்த்தோம். அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட குடைவரை கோயில்கள், குகை கோயில்கள், அவர்களுடைய கலை கட்டிடக்கலையை பற்றி அதோட சிறப்பையும் பற்றி பார்த்தோம். இதை தொடர்ந்து இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.